என்ன சிஸ்டர் துர்காவை காணும்? சிஸ்டர் வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு கமிஷனர் பார்க்க கிளம்பிட்டா போல. நமக்கு கன்ஃபார்மா ஜெயில் தான் சிஸ்டர், கன்ஃபார்மா ஜெயில். சக்கரபாண்டி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவ்வளவு சீக்கிரமா எனக்கு யாருமே எண்டு கார்டு போட முடியாது. உங்களுக்கு போட முடியாது, எனக்கு எண்டு கார்டு போட்டு மாலையும் போட்டு போட்டோ வச்சிருவானுங்க போல. சிஸ்டர் வரா பாருங்க. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல, வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்திய கொடுத்து அனுப்பலாம். இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் நீங்க ஜெயில கம்பி என்ன போறீங்க. திட்டம் போட்டு என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டா என்ன ஜெயில தள்ளிடுவியா? அது உன்னால முடியுமான்னு பாக்கலாம். துர்கா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா எல்லாம் பக்கா ரெடி. ஏன் ஹாசு, இன்னைக்கு என்ன திடீர்னு சிக்கன் 65 மட்டன் சுக்கா எல்லாம்? துர்கா தான் ரெடி பண்ண சொன்னா, அத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அது ஒண்ணும் இல்ல. இனிமே பாவம் உங்களால வாய்க்கு ருசியா சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரியல. அதான் மட்டன் சிக்கன்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். எதுக்காக அப்படி சொன்ன துர்கா? அம்மா ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையேப்பா சூர்யா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லையே. அப்புறம் எதுக்காக துர்கா நீ அப்படிலாம் சொன்ன? அது ஒண்ணும் இல்லைங்க. இன்னும் 2 நாள்ல அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆக போதுல. கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிட்டா அப்புறம் அக்னி முடியற வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்றது ஹெல்த்துக்கு நல்லது. அதனாலதான் இன்னைக்கு சங்கர பாண்டியனும் இவங்களும் நல்லா சாப்பிட்டோன்னு ஹாசினிய நான்வெஜ் பண்ண சொன்னேன். எல்லாமே இவங்களுக்காக தான். எப்படி சமாளிக்கிறான்னு பாத்தீங்களா சிஸ்டர்? பெரிய கைகாரியா இருப்பா போல இருக்குது. நாம பேசின வீடியோ ஆதாரத்தை வச்சு நம்மள ஜெயில தள்ளணும் முடிவாய் போச்சு. அதத்தான் டபுள் மீனிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறா போல இருக்குது. நீ வாயை முடிக்கிட்டு பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்க போறீங்க?